வேற லெவல் போங்க. சேதனை மரண மாஸ் காட்டுறீங்களா? அது எப்படின்னு பாரபட்சம் பார்க்காம ட்ரோல் பண்றீங்களா? நான் கூட நினைச்சேன் அண்ணனுக்கான வருவல் இந்த வாரம் இருக்குமா இருக்காதுன்னு பார்த்தா எங்க அண்ணன் இருக்கு நிரூபிச்சிட்டாங்க. ஸோ நம்மளே எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சேதன் ஆன் ஃபயர் மோட். வீட்டுக்குள்ள யாரையும் வச்சு வறுக்க போறாரான்னு கேட்டா வீட்டுக்குள்ள இருக்க யாரையும் வறுக்க போறதுல நம்மள தான் வறுக்க போறாரு. எப்பவும் போல நம்மள முட்டாளாக்குறாரு, வேற ஒண்ணுமே இல்ல. அண்ணன் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, மத்த சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் எப்படிப்பா இருக்கு, என்ன நீங்க மாற்றங்கள் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதை எங்க கிட்ட கேட்டாலும் நாங்களே சொல்லுவோமே, சீரியலோட மோசமா கன்றாவியா ஆர்டிபிஷியல் சில பல சண்டைகளை போட்டுக்கிட்டு மொக்கையா கொண்டு போயிட்டு இருக்கானோ, இதை நீங்க அங்கே கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ணா அங்கே கேட்டு என்ன டைம் வேஸ்ட் பண்றீங்க, எங்கிட்ட கேளுங்க. இல்ல முத்துக்குமார் எந்திரிச்சு ஒரு பதில் சொல்றாரு, சார் மத்த சீசன் எல்லாம் பார்க்க போனா எல்லாம் போட்டியாளர்களா இருப்பாங்க, பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஆனா இந்த சீசன் மட்டும் எல்லாம் புனிதவர்களா இருக்காங்க, அதாவது எல்லாம் புனிதர்களா இருக்காங்க, ஒரு மாதிரி ரொம்ப நல்லவங்க மாதிரி வேஷத்தை போட்டுட்டு இருக்காங்கன்னு. இதான் நாங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோமே. வீட்டுக்குள்ள ஒருத்தனை சண்டை போட மாட்டேங்கான், ஒருத்தனை எந்திரிச்சு ரூடா பேச மாட்டேங்கான், எந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி இந்த சீசன் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் பழைய சீசன் நடந்திருந்தா கூட அவ்வளவு சண்டைகள் இருந்திருக்கும். பட் இந்த சீசன்ல அப்படி இருக்கானா இல்லவே இல்லை. எடுத்துக்காட்டு நான் ஒரே ஒரு டாபிக் சொல்லிட்டா, நேத்துக்கான எபிசோட்ல தர்சிகா வந்து சிவகுமாரை பார்த்து உப்பு போட்டு சாப்பிடுங்க, எங்க வீட்டு உப்பு தரேன்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா. அது அந்த இடத்துல மற்ற சீசன் நடந்திருந்தா பயங்கர பஞ்சாயத்தா இருக்கும். அது அந்த இடத்துல நடக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டாஸ்க் அப்படிங்கிற இடத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ட்ரோல் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கணும், அவங்க ரோஸ்ட் மட்டும் வாங்கிட்டு இருக்கணும். ஆனா அந்த ரோஸ்ட் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா சொல்றேன், மத்த சீசனா இருந்தா நேரா போய் நான் என்ன உப்பு போட்டு சாப்பிடல, நீ உப்பு போட்டு தின்னு, இந்த வீட்டுல உனக்கு கேவலமா ஒரு காதல் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கல, ஒன்னு மாதிரி கேவலமான புத்தி எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அது பெரிய ஃபைட் ஆயிருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா நடந்திருக்கும் ப்ரோ. என்னால ஓப்பனா சொல்ல முடியும் ப்ரோ, இது சீசன் 7ல இருந்திருந்தா கூட சண்டை நடந்திருக்கும். கண்டிப்பா மானம் ரோசம் சொரணா இருக்கேன் எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்த கேட்டா கண்டிப்பா போய் சண்டை போட்டிருப்பான். பட் உண்மையாவே சிவகுமாருக்கு அது உப்பு என்னமோ இளவு இல்லையா இருக்கான்லாம் தெரியல, அவர் அந்த விஷயத்தை கேட்கவே இல்லை. அது எதுக்குன்னு நமக்கு புரியல. அதான் சொல்றேன், இந்த வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க மாதிரியே ஒரு வேஷத்தை போடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள கோவத்தை வச்சுட்டு மற்றபடி வெளியே தான் சீன் போடுவோம். இப்போ சிவா கூட எடுத்துக்கோங்க, நேற்று தீபக் கிட்ட பேசி முடிச்சுட்டு சிவா நம்ம சவுந்தரட்டெல்லாம் உட்காந்து ஒன்று பேசிட்டு இருக்கோம் ஒன்று சொல்லியிருப்பாரு. இதே இந்த இடத்துல தீபக் நான் விட்டுட்டேன், இதே முத்துக்குமாரனும் வேற யாரோ பண்ணியிருந்தா ஒரே அடி தான் நாக் அவுட் பண்ணிருப்பேன் அப்படின்னாரு. இவருக்கு கிழிச்சு நட்டிடுவாரு. பூமர் மாதிரி எதுவும் பண்ணாதே, என் வாயில தான் வந்து தொலைஞ்சிட போகுது. அதாவது எவன் முன்னாடியும் பேச தைரியம் இல்லை. வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் தொடநடிக்காக தான் இருக்கானு, ஒருத்தன் முன்னாடியுமே பேச மாட்டேங்கானு, பின்னாடி மட்டும் போய் உட்காந்துட்டு நாக் அவுட் பண்ணியிருப்பேன் அறுத்து கழிச்ச ஐயா தீபக்கை பற்றி எனக்கு எவ்வளோ மாதிரி பேசினேன், தீபக் என்ன பெரிய புடுங்கியெல்லாம் பேசணும், அப்போ ஏன் தீபக் போய் நான் உட்காந்து பேசினேன், பேசாமல் இருந்திருக்க வேண்டியதானே. இப்போ எல்லாம் வீட்டுக்குள்ள பெரிய இது மாதிரி தான்ப்பா பண்ணுறாங்க, வெறுப்பாக இருக்குது. அடுத்த யாருங்க, அடுத்த சவுந்தர்யா ஒன்று சொல்கிறாங்க, சார் இந்த சீசனில் தான் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறாங்க, ரொம்ப சேஃப் கேம் பிளே பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப பக்காவான பாயிண்ட், இது நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் சேஃபாக தான் ஆடுறான். எடுத்துக்காட்டுக்கு நேற்று நடந்த இதே சேஃப் தான். நான் சொல்றேன், இந்த சண்டை அந்த டாஸ்க்ல நடந்த விஷயங்களுக்கு சண்டை போட்டிருக்கணும். உனக்கு மானம் ரோசம் சூடு சொரணை இருந்துச்சுன்னா நீ சண்டை போட்டிருப்ப, உப்பு மேட்டர் எடுத்து போய் சண்டை போட்டிருப்ப, சவுந்தர்யா போய் சண்டை போட்டுருக்கணும், யாருமே சண்டை போடல. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அந்த விஷயத்தை எடுத்து போய் சண்டை போட்டா அந்த விஷயம் பெருசாகும், அது ஒரு டாப்பிக்கா மாறும். அந்த டாபிக் நமக்கு மைனஸ் ஆயிடக்கூடாது, நமக்கு பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது. நம்ம அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம். இவங்கெல்லாம் என்ன இப்படி பேசிட்டாங்களே, அவங்களாம் என்ன அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சேஃபான ஒரு கேம் ஆடுறாங்க. எப்படி ஒரு சேஃபான கேம் ஆடுறாங்க, ரொம்ப மட்டமா போயிட்டு இருக்கு. சீசன் நக்கின்னு போகுதுங்கிறதா உண்மை. நான் சொல்றேன், முடிஞ்சா 75 நாள்ல முடிச்சு விடுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு குழி தோண்டி போதைங்க, அதான் நல்லது. அடுத்ததை யாரோ பேசினாங்களா, அடுத்ததை ஜாக்லின் சொல்றாங்க, சார் எங்க சீசனை பத்தி நானே பெருமையா சொன்னது நல்லதுக்கு இல்லை சார்ன்னு சொல்லிட்டு. ஐயோ சார் நீங்க தயவுசெய்து கொஞ்சம் நல்லா நின்று பேசுங்க ஜாக்லின், இப்படி இந்த ஒன்று அந்த ஸ்டாண்டப் காமெடி எதுவும் பண்ணல, அப்படி ஒரு மாதிரி குழஞ்சிக்கின்னு. அது எதுக்கு, ஆல்ரெடி இங்கே சீசன் நக்கின்னு போது எங்களால் பார்க்க முடியல, வெறுப்பில் பார்த்துட்டு இருக்கோம். இதில் உன்ன இவங்க எந்திரிச்சு ஆப்போசிட்ல கைத்தட்டல் வரணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மாதிரி குழஞ்சிக்கிட்டு, சார் எங்க சீசன் உங்க சீசன் ஆல்ரெடி நக்கின்னு தான் போகுது, இல்லைன்னு சொல்ல, அது தோண்டி எப்போ புதைக்கலாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை இது சீசனை பற்றி இவங்களே பெருமையாக சொல்கிறப்பலாம். வெளியே வாங்க, வெளியே வந்து பாருங்க, மக்கள் ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கோம். முக்கியமாக சாச்சனா மாதிரி ஆட்களை எடுத்து உள்ள போட்டிருக்கீங்களா, ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கோம். சாச்சனாக்கு நிறைய பெருமைகள் இருக்கு, நிறைய பெருமை. அடுத்தது எங்க அண்ணன் சிவகுமார், உப்பு வண்டி என்ன சொல்லுதுன்னா, அண்ணன் சொல்றாப்ல, சார் இந்த வீட்டுக்குள்ள நான் மட்டும் ஒரு 100 பாத்திரம் கழுவிருப்பேன், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 1000 பாத்திரம் கழுவிருப்பாங்க, அந்த மாதிரி பாத்திரமா கழுவிட்டு இருக்கோம் சார். நீ எப்படி 100 பாத்திரம் கழுவுற, அதை பார்த்து சொல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மட்டும் தான் நீ கிச்சன்லவே வேலை செய்ய போயிருக்க. அப்படி நீ 100 பாத்திரம் கழுவிருந்தாலும் அது அவங்க எல்லாம் சேர்ந்து 1000 பாத்திரம், நீ ஒரு ஆளால 100 நீ ஒரு ஆள் 100 பாத்திரம், அவங்க எல்லாம் சேர்ந்து 1000 பாத்திரமா, மற்ற 18 பேர் இப்போ 100 பாத்திரம் கழுவிருந்தாலே 1800 பாத்திரமாச்சே, அது அவங்களாம் 1000 பாத்திரம். பேசுறதுல ஒரு பேர் உருப்படியா பேச மாட்டேங்கான். ஏன்டா அப்படி பண்றீங்க? பாத்திரம் கழுவினாலும் ஒரு பெருமையா, இல்ல பாத்திரங்களே ஒரு பெருமையான்னு கேட்கிறேன். இல்ல இது எப்படி எந்த இதை வச்சு இப்படி பேசுறானு, பாத்திரங்கள் மத்த 7 சீசனை கம்பேர் பண்ணும்போது நீங்க அதிகமான பாத்திரங்கள் கழுவிருக்கேன்னு சொல்ல வரீங்களா? எளவு இவன்ல போட்டு மேய்க்கிறது ஒண்ணு, 4 பண்ணியை வாங்கி மேய்க்கிறது ஒண்ணு போல வரும்.
கன்றாவியா பண்றானு. இதுக்கு ஆப்போசிட்ல எங்க சேதனை வேற, ஐயோ 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 எங்க அண்ணன் பயங்கரமா கலாய்க்கிறாருங்க. என்ன சொல்றாருன்னா, இந்த வீட்டுக்குள்ள அவங்கவுங்க பாத்திரத்தை நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா வீட்டுக்குள்ள பாத்திரம் நல்லா கழுவுனேன்னு சொல்றாங்க. அப்படி அதாவது பாத்திரம் அண்ணன் எப்படி கனெக்ட் பண்ணி பேசுறா பாத்தீங்களா, பயங்கரமா கனெக்ட் பண்ணி பேசுறாப்புல. வீட்டுக்குள்ள எல்லாரும் நல்லா பாத்திரம் கழுவுனேன்னு சொல்றாங்க, என்ன இதுன்னு சொல்லி சிரிக்கிறாப்புல. அப்ப ஆப்போசிட்ல எல்லாரும் எந்திரிச்சிருந்து கை தட்டுறாங்க. அப்படி என்ன சம்பவம் நினைச்சு நமக்கு தெரியல. அண்ணன் ஒருவேளை உங்க சீசன் மரண மாசா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாரா என்ன அளவுன்னு தெரியல. பூரா பேர்ல எந்திரிச்சு ஸ்டாண்ட் பண்ணி அப்ளாஸ் பண்றாங்க. ஓ கைத்தட்டல், ஓ சூப்பர் நாங்க மரண மாசா பண்ணிட்டு இருக்கோமான்னு அவனுக்குள்ளே நினைச்சிருப்பானு. இதுல கடைசியா கூட சொல்றாங்க, மத்த 7 சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் நீங்க வேற மாதிரி ஏதோ பண்றீங்க போங்க அப்படின்னு. எனக்கு என்னன்னா, இவர் உண்மையா எபிசோட்லாம் பாக்குறாரா, இல்ல இவர் டீம் எபிசோட் பாக்குதா, இல்ல உள்ள அந்த கிரியேட்டிவிட்டி மண்ணு மாதிரி இப்படி கொடுக்குதா, ஒண்ணுமே எனக்கு விளங்கல. ஏன்னா மற்ற சீசன் இந்த சீசன் கூட நீங்க கம்பேரே பண்ணக்கூடாது. டிஆர்பின்னு ஒன்று வருதா, அது உங்களுக்கு தெரியுதா? போன வரலாம் டிஆர்பியே இல்லைன்னு ஒரு கும்பல் மட்டும் கொடுத்துச்சு, டிஆர்பியே இல்லை சீசன் நக்கிட்டு போகுதுன்னு. எப்படா எதை வச்சுதான் நீங்க எப்படி சொல்றீங்க? மேபி இது ரோஸ்டா இருக்குமோ, ஏன்னா எனக்கு அது ஒரு டவுட்டும் இருக்கு. ஒருவேளை இப்படி சொல்ற மாதிரி சொல்லி கை தட்டிட்டு வெக்கமே இல்லாம சிரிக்கிறீங்களா, வெக்கங்கிட்ட பயிரலான்னு சொல்லி அடிச்சாலும் அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. அப்படி அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் சொல்றேன்னா அப்படி அடிச்சிங்கன்னா நல்லது, அப்படி இல்லைன்னா அவங்களே சேர்த்து இன்னைக்கு அடிக்க வேண்டியிருக்கும் எனக்கு தோணுது நண்பர்களே. அடுத்ததாக வீட்டுக்குள்ளே சில பல பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குது. பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. அந்த டாஸ்கில் நடந்த விஷயங்கள்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த டாஸ்க்காக கொண்டு போனது. பட் அந்த டாஸ்க்குள்ளே நம்ம கேப்டன் இருக்காங்களே, கேப்டன் நிறைய சில்லறை வேலையை பார்த்தாங்க. ஸோ அந்த சில்லறையை பற்றி ஒரு டாபிக் மாதிரி எடுத்து பேசுவோம் நான் நம்புறேன். அடுத்து இந்த திருட்டு பிரியாணி இருக்குல்ல, நைட் உட்காந்து ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாங்களே, அந்த டாபிக் எடுத்து பேசுறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக அந்த டாபிக் எடுத்து பேசுங்கண்ணே. வீட்டுக்குள்ளே பாவம் ஆண்கள்லாம் சாப்பாடு இல்லாமல் காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சோ அந்த ஒரு டாபிக் எடுத்து பேசுறதா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி அடுத்தது கன்ஃபார்மா கிடைச்சா வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். அண்ட் வீட்டுக்குள்ள காலையில பார்த்தா வீட்டுக்குள்ள எல்லாம் எல்லாருக்கும் 5 ஸ்டாரா கொடுத்து தள்ளுறாங்க. சாச்சனா மட்டும் 27, சாச்சனா கிட்ட மட்டும் ஒரு 27 5 ஸ்டார் இருக்கு ப்ரோ. அந்த மாதிரி ஒரு 5 ஸ்டாரா கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டாரை வச்சு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன மெமரிஸ் பிரிங் பேக் மெமரிஸ் அப்படின்ற மாதிரி சும்மா நினைச்சுக்கோ வீட்டுக்குள்ள ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்ற மாதிரி யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க ஒரு கிளிப் மாதிரி எடுத்து ஃபன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு இப்போ வச்சா நமக்கு சுத்தமா ஐடியா இல்லை, அது ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் மட்டன் சிக்கன் குஸ்கா அது இதுன்னு அனுப்பி விட்டுருக்காங்க. அதை சாச்சனா கேமராக்கு தெரிய கூட ஒரு தட்டில் வச்சு இப்படியே கிளாஸ் அவங்க பாட்டெல்லாம் அடக்கி வச்சு மறைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன் வெக்க கேட்டு தின்னுட்டு தான் இருக்கு, அப்புறம் ஏன் மறைச்சு தின்னுட்டு இருக்க? இந்த கேவலத்தை சும்மா தின்னு தொலை வேண்டியதானே, மற்ற எல்லாரும் தின்னுட்டு தானே இருக்காங்க, சும்மா திங்க வேண்டியதானே. இல்லை இப்பவும் ஒரு நடிப்பு மயிர் எப்படி நீங்கள் 4 பாட்டில் அப்படி ஃப்ரெண்டில் வச்சு மறைச்சா வேற எதுவும் தெரியாதோ? முழு தற்கூரியெல்லாம் எவன் கொண்டு போய் வீட்டுல போட்டது தற்கூரி? அங்கே சுற்றி கேமரா இருக்கு, இவ்வளோ ஃப்ரெண்டில் மட்டும் மறைச்சிட்டு நல்லா திங்காவலாம். ஏன்னா அதான் நீ தட்டை தூக்கி வாங்கும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்ச. தட்டை தூக்கி சிக்கன் மிஸ் வாங்கி மட்டன் குஸ்கா இப்படி வாங்கினே அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா. வாங்கி நல்லா வெட்டு நல்லா எலும்ப சூப்புன்னு சூப்பிட்டு இப்போ அந்த கேமராக்கு தெரிய கூட பாட்டில் வந்து மறைச்சு வச்சு தின்னுட்டு இருக்காங்களா. இது ஒன்றும் சொல்றதுக்குல. இது யார் பண்ணிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். யாருன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? போன வாரம் யார் கேட்டா டாடி 5 ஸ்டார் டாடி பிரியாணி டாடி என்ன சொல்லியிருப்பாரு. இப்போ கிடைக்காது, நான் கண்டிப்பாக ஒரு நாள் அனுப்பேன்னு சொன்னார்ல, அதை அனுப்பி விட்டுருக்காரு 5 ஸ்டார். அவர் தான் சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஸ்பான்சர் பண்ணி இந்த டாஸ்க்கை வைக்க வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க நண்பர்களே, முடிச்சு விட்டுட்டாங்க. இன்னைக்கான எபிசோடு இப்படி தான் இருக்க போகுது. இவர் ஒரு ஹோஸ்ட்னு நம்பி போட்டது அந்த சேனலோட தப்பு. இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் விஜய் டிவிக்கு மிகப்பெரிய பாதிப்புன்னு நான் நினைக்கிறேன். அடி மேலே அடி வாங்கிட்டு இருக்கு. குக் வித் கோமாளில் செம்ம அடி, இப்போ பிக் பாஸ்ல அதுக்கு மேலே அடியோ அடி தான். இதை பற்றி உங்களுக்கான கருத்து நான் மறக்காம கமெண்ட்ல போடுங்க.